திருக்குறள் அதிகாரம் 56 கொடுங்கோன்மை. குறள் 551. கொலை மேற்கொண்டாரிற் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. விளக்கம்: மக்களை துன்புறுத்தி தர்மத்திற்கு மாறான செயல்களை செய்து ஆட்சி நடத்தும் மன்னன் கொலை தொழிலையே தங்களின் நோக்கமாகக் கொண்ட கொலைகாரர்களைக் காட்டிலும் மிகவும் கொடியவன் ஆவான். மகாபாரதம். யோ ரக்ஷிதா ஸ்தாபயதி ச ராஜா தர்மவித் தமக அதர்மவித் தூ ச ராஜா யஹ் பிரஜாம் பீடயதி ஸ்வயம். விளக்கம்: எந்த ஒரு மன்னன் மக்களைக் காக்காமல் தானே அவர்களை துன்புறுத்துகிறானோ அவன் தர்மத்தை அறியாதவன். அத்தகையவன் ஒரு வேடனைப் போலவோ அல்லது கொலைகாரனைப் போலவோ பாவியாகக் கருதப்படுவான். மனுஸ்மிருதி. மோகாத் ராஜா ஸ்வராஷ்டிரம் யஹ் கர்ஷயத்ய அவிவேகதः சோச்சிராத் பிரஷ்ரம்ஷதே ராஜ்யாத் ஜீவிதாச்ச ச பாந்தவः. விளக்கம்: அறியாமையாலும் அவிவேகத்தாலும் தன் நாட்டு மக்களை எந்த மன்னன் வருத்துகிறானோ அவன் விரைவிலேயே தன் நாட்டையும் சுற்றத்தையும் தன் உயிரையும் இழப்பான். மக்களின் கண்ணீர் மன்னனின் ஆயுளைக் குறைக்கும் விஷமாகும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 551 உள்ள கொலைஞரின் கொடியவன் என்ற ஒப்பீடு சனாதன தர்மத்தின் ராஜ ரக்ஷச தர்மம் மற்றும் கர்மபலன் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. வேலியே பயிரை மேய்தல். சனாதன தர்மத்தில் அரசன் கோப்தா, காவலன். காக்க வேண்டியவனே துன்புறுத்தினால் அது இயற்கையின் நியதிக்கு எதிரானது. ஒரு கொலைகாரன் ஒரு சிலரை கொல்வான், ஆனால் ஒரு கொடுங்கோலன் ஒரு தேசத்தின் தார்மீகத்தையே கொலை செய்கிறான். அதிபாதகம், கிரேட் சின். சாதாரண மனிதன் செய்யும் கொலையை விட அதிகாரத்தில் இருப்பவன் செய்யும் அநீதி மகாபாதகம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஏனெனில் அரசன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் 6 மடங்கு கர்மபலன் உண்டு. அலை மேற்கொண்டு, ஒப்ரெஷன். வரியை விட அதிகமான சுமையை மக்கள் மேல் ஏற்றுவதும் அதிகார துஷப்பிரயோகம் செய்வதும் சனாதன தர்மத்தில் தண்ட நீதிக்கு எதிரானது. இத்தகைய மன்னர்கள் ராக்கதர்கள் என்று இதிகாசங்களில் அழைக்கப்படுகிறார்கள். குறள் 552. வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோலொடு நின்றான் இரவு. விளக்கம்: கையில் வேல் ஏந்தி வழியில் நிற்பவன் ஒருவன் போவோரைத் தடுத்து உன்னிடம் இருப்பதை இங்கே கொடு என்று மிரட்டுவதைப் போன்றது செங்கோல் ஏந்திய மன்னன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தன் குடிமக்களிடம் முறையற்ற வரிப்பணத்தைக் கேட்பது. இரவு. மகாபாரதம். யதா கௌ துஹ்யதே காலே ததா ராஷ்டிரம் ஷனைர் ஷனைர் அகாலே துஹ்யமானாஹி ந கௌ சுயதி சோபனம். விளக்கம்: ஒரு பசுவை சரியான நேரத்தில் பால் கறக்க வேண்டும். முறையற்ற நேரத்தில், அதாவது சரியான காரணமின்றி பசுவை கறந்தால் அது பால் தராது, பசுவும் துன்புறும். அதுபோல மன்னன் காலமறிந்து முறையான வரியை பெற வேண்டும். பேராசையினால் மக்களை பிழிவது பசுவை கொல்வதற்கு சமம். மனுஸ்மிருதி. யதா அல்ப அல்பம் அதந்தியாதம் வார்யோகோ வத்ஸ ஷட்பதாக ததா அல்ப அல்பஹ் கிரஹீதவ்யோ ராஜ்ஞா ராஷ்டிராத்து கரஹ் பிரதி. விளக்கம்: அட்டையானது இரத்தத்தையும் கன்றுக்குட்டியானது பாலையும் தேனீயானது தேனையும் எப்படி சிறிது சிறிதாக உயிரை துன்புறுத்தாமல் எடுக்கின்றனவோ அவ்வாறே மன்னன் மக்களிடமிருந்து வரியை பெற வேண்டும். மக்களை துன்புறுத்தி பெறும் வரி திருட்டுக்கு ஒப்பானது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 552 உள்ள வேலோடு நின்றான் என்ற ஒப்பீடு சனாதன தர்மத்தின் பலி மற்றும் அநீதி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. பலி வெர்சஸ் வரி. டாக்ஸேஷன் எத்திக்ஸ். சனாதன தர்மத்தில் வரி என்பது பலி என கருதப்படுகிறது. மக்கள் தங்களை காக்கும் அரசனுக்கு நன்றிக்கடனாக தருவது அது. ஆனால் அரசன் அதை தன் வலிமையை காட்டி மிரட்டி வாங்கினால் அது தர்ம பலி ஆகாது, அது தஸ்யுதர்மம் ஆகிவிடும். அதிகார துஷபயோகம். கையில் வேல் இருப்பது பகைவரை அழிக்கவே அன்றி சொந்த மக்களை பயமுறுத்த அல்ல. கோல் என்பது அறத்தின் அடையாளம். அறத்தை காட்டும் கோலை காட்டி பொருள் கேட்பது தர்மத்தையே அடகு வைப்பதாகும். யதா ராஜா ததா தஸ்யுஹ்.
ஒரு மன்னன் வழிப்பழி செய்பவனாக மாறினால் அந்த நாட்டில் திருடர்கள் பெருகிவிடுவார்கள். சனாதன தர்மத்தின்படி மன்னனின் அநீதியே நாட்டில் குற்றங்கள் பெருக காரணமாகிறது. குறள் 553. நாடொறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொறும் நாடு கெடும். விளக்கம்: தன் நாட்டில் நிகழும் நன்மைகளையும் தீமைகளையும் நாள்தோறும் ஆராய்ந்து நாடி அதற்கு ஏற்ப நீதி வழங்காத மன்னனுடைய நாடு ஒவ்வொரு நாளும் தன் வளத்தை இழந்து அழிவை நோக்கி செல்லும். மகாபாரதம். யதா ஜாகர்த்தி நிருபதிஹி ததா தர்மக பிரவர்த்ததே பிரமாதாத் நிருபதேக சீக்கிரம் ராஷ்டிரம் வினஷ்யதி துருவம். விளக்கம்: எப்போது மன்னன் விழிப்புடன் இருந்து நீதியை ஆராய்கிறானோ அப்போதுதான் தர்மம் திளைக்கும். மன்னனின் சிறு அலட்சியத்தாலும் பிரமாதாத் சோர்வாலும் அந்த நாடு மிக விரைவிலேயே அழிந்துவிடுவது நிச்சயம். மனுஸ்மிருதி. நாண்ய காரிய பரக பஷ்யேத் கார்யாணி பிரதிவாசரம் அதர்ம பிருத்தௌ நிருபதிஹி நரகம் யாதி துஸ்தரம். விளக்கம்: மன்னன் மற்ற வேலைகளில் மூழ்கிவிடாமல் நாள்தோறும் பிரதிவாசரம் நீதி விசாரணை செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் அநீதி வளர இடமளிக்கும் மன்னன் தன் நாட்டை கெடுப்பதோடு தானும் மீள முடியாத நரகத்தை அடைவான். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 553 உள்ள நாடொறும் நாடு கெடும் என்ற எச்சரிக்கை சனாதன தர்மத்தின் நித்ய கர்மா மற்றும் அப்பிரமாதம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. நித்ய கடமை, டெய்லி டியூட்டி. சனாதன தர்மத்தில் ஒரு மனிதன் தன் அன்றாட கடமைகளை செய்யத் தவறினால் எப்படி துயரம் நேருமோ அதுபோல மன்னனுக்கு நீதி வழங்குதல் என்பது ஒரு நித்ய கர்மா. ஒரு நாள் தவறினாலும் அந்த அதிர்வம் வட்டியோடு பெருகும். அதி சூக்ஷ்ம தர்மம், சப்டில் நேச்சர் ஆஃப் டிக்ளைன். நாடு ஒரே நாளில் அழிந்துவிடாது. ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றாவிட்டால் அது நாள்தோறும் வாடுவது போல மன்னனின் கவனக்குறைவால் மக்களின் நம்பிக்கை நாள்தோறும் குறையும். இதுவே சனாதன தர்மம் கூறும் க்ஷயம், தேய்மானம். யோகக்ஷேமம். பகவத்கீதையில் கண்ணன், நான் எப்போதும் விழிப்புடன் செயல்படாவிட்டால் இந்த உலகம் அழிந்துவிடும் என்கிறார். இறைவனின் நிழலாக கருதப்படும் அரசன் நாடொறும் நாடாவிட்டால் நாட்டின் யோகக்ஷேமம், பெற்றதை காத்தலும் இல்லாததை அடைதலும் கெடும். சங்கிலி தொடர் விளைவு. ஒரு அநீதியை மன்னன் கவனிக்கத் தவறினால் அது மேலும் பல அநீதிகளுக்கு துணிவைத் தரும். இந்த தொடர் விளைவே நாட்டை சாம்பலாக்கும். குறள் 554. கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடி சூழாது செய்யும் அரசு. விளக்கம்: செங்கோல் வளைந்து அநீதியான ஆட்சியை நடத்தும் அரசு தனது செல்வத்தையும் தன் நாட்டு மக்களையும் ஒரே காலத்தில் இழந்துவிடும். மகாபாரதம். அதர்மேண ஜயதி யஹ ஸ்ரீயம் ராஜ்யம் ச பாரத ந ச திஷ்டதி சிரகாலம் நிருபக ச ஜனபாந்தவக. விளக்கம்: பரதகுலத் தோன்றலே, எவனொருவன் அதர்மத்தினால் செல்வத்தையும் ராஜ்யத்தையும் பெறுகிறானோ அந்த மன்னன் தன் மக்களோடும் சுற்றத்தோடும் நீண்ட காலம் நிலைத்திருக்க மாட்டான். அநீதி என்பது வேரையே அழிக்கும் விஷமாகும். மனுஸ்மிருதி. ராஷ்டிரம் கார்ஷ்யம் கமிஷ்யதி கோஷதண்ட பலைக சக யதா ராஜா பிரமாதேன அதர்மேன பிரவர்த்ததே. விளக்கம்: எப்போது மன்னன் அறியாமையாலும் அதர்மத்தாலும் ஆட்சியை நடத்துகிறானோ அப்போது அவனது நாடு கருவூலம், படைபலம் ஆகிய அனைத்தும் தேய்ந்து அழிவை சந்திக்கும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 554 உள்ள கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் என்ற எச்சரிக்கை சனாதன தர்மத்தின் ராஜ்ய அங்கங்கள் மற்றும் கர்மபலன் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சப்தாங்க சிதைவு. சனாதன தர்மம் ஒரு நாட்டின் 7 அங்கங்களை குறிப்பிடுகிறது. அரசன், அமைச்சன், நாடு, கோட்டை, கருவூலம், படை, நட்பு. இதில் கோள் கோடி நீதி தவறினால் மற்ற அங்கங்களான கூழ் அதாவது கருவூலம் மற்றும் குடி அதாவது நாடு அல்லது மக்கள் தானாகவே சிதைந்துவிடும். ஒன்று பாதிக்கப்பட்டால் மற்றொன்று நிலைக்காது. பிரஜைகளின் வெளியேற்றம். அநீதி நிலவும் இடத்தில் மக்கள் வசிக்க மாட்டார்கள். சனாதன தர்மத்தின்படி மக்கள் வெளியேறுவது
அரசனுக்கு ஏற்படும் மிகப்பெரிய அவமானம் மற்றும் பலவீனம். மக்கள் இல்லாத நாடு வெறும் நிலப்பரப்பே அன்றி ராஜ்யம் அல்ல. லக்ஷ்மி கடாட்சம் நீங்குதல். கூழ் என்பது செல்வத்தை குறிக்கும். சனாதன தர்மத்தில் செல்வம் என்பது லக்ஷ்மி. எங்கே தர்மம் இல்லையோ அங்கே லக்ஷ்மி தங்கமாட்டாள். அலக்ஷ்மி குடிபுகுவாள். இதனால் பொருளாதார வீழ்ச்சி தவிர்க்க முடியாததாகிறது. சூழாது செய்தல். பின் விளைவுகளை யோசிக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு தீர்ப்பு வழங்குவது தமோகுணத்தின் அடையாளம். சனாதன தர்மம் கூறும் விவேகம் இல்லாத ஆட்சி தற்கொலைக்கு சமம். குறள் 555. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேக்கும் படை. விளக்கம். மன்னன் செய்யும் அநீதியால் துன்பப்பட்டு அல்லற்பட்டு அதனை தாங்க முடியாமல் ஆற்றாது குடிமக்கள் சிந்தும் கண்ணீர் இருக்கிறதே, அதுதான் அந்த மன்னனின் செல்வத்தையும் அதிகாரத்தையும் வேரோடு அழிக்கும் கூர்மையான ஆயுதமாகும். படை. மகாபாரதம். மாஸ்ம தே துர்பலான் தாத விமன்சீஹ் கஷ்சித் ஆத்மனா மாத்வா துர்பல சக்ஷும்ஷி பிரதஹேயுஹு ச பாந்தவம். விளக்கம். மகனே, பலவீனமானவர்களை எக்காரணம் கொண்டும் அலட்சியம் செய்யாதே. வஞ்சிக்கப்பட்ட எளியவர்களின் கண்கள் கண்ணீர் உன்னையும் உன் சுற்றத்தையும் சுட்டெரித்துவிடும். பலவீனர்களின் கண்ணீரை விட கொடிய தீ உலகில் வேறில்லை. மனுஸ்மிருதி. யதா யதா ஹி தர்மேண பிரஜாஹ் பீடயதி தார்மிகः ததா ததா அஸ்ய நஷ்யந்தி லக்ஷ்மி ஆயுஹ் யஷः பலம். விளக்கம். எப்போதெல்லாம் ஒரு மன்னன் தர்மத்திற்கு புறம்பாக மக்களை துன்புறுத்துகிறானோ பீடயதி, அப்போதெல்லாம் அவனது செல்வம் லக்ஷ்மி ஆயுள் புகழ் மற்றும் பலம் ஆகிய அனைத்தும் சிறுகச் சிறுக அழிந்து போகும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 555 உள்ள கண்ணீர் என்ற ஆயுதம் சனாதன தர்மத்தின் சாபம் மற்றும் கர்ம விபாகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. துர்பல பலம், ஸ்ட்ரெங்த் ஆஃப் த வீக். சனாதன தர்மத்தில் துர்பலஸ்ய பலம் ராஜா என்று ஒரு விதி உண்டு. காக்க வேண்டியவனே துயரம் கொடுத்தால் அந்த எளியவர்களின் ஆற்றாமை மனோபலமாக மாறி மன்னனை தாக்கும். அவர்களின் அழுகை ஒரு அஸ்திரமாக மாறுகிறது. தேய்க்கும் படை, இரோசிவ் ஃபோர்ஸ். கண்ணீர் உடனடியாக கொல்லாது, ஆனால் மன்னனின் செல்வத்தை தேய்க்கும். இது சனாதன தர்மத்தில் தர்மக்ஷயம் எனப்படும். அநீதியால் சேர்த்த செல்வம் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரால் கரைந்து போகும். இராமாயண ஒப்பீடு. ராவணனால் சிறைபிடிக்கப்பட்ட சீதாதேவியின் கண்ணீர் ராவணனின் ஒட்டுமொத்த லங்காபுரியையும் அவனது அசுர பலத்தையும் அழித்தது. அழுதளப்பார் அழுத கண்ணீர் கூரிய வாழ் என்பது இதிகாசங்கள் காட்டும் உண்மை. சாத்வீக எதிர்ப்பு. வன்முறையை விட ஆத்மார்த்தமான ஒருவனின் அழுகை பிரபஞ்ச விதிகளின்படி அதிக வலிமை கொண்டது. நீதியின் தராசு எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கமே சாயும் என்பது சனாதன தர்மத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை. குறள் 556. மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃதின்றேல் மன்னாவாம் மன்னர் கொளி. விளக்கம். மன்னர்களுடைய ஆட்சி நிலை பெற்று நிற்பதற்குக் காரணம் மன்னுதல், அவர்களுடைய நீதியான செங்கோல் ஆட்சியே ஆகும். அந்த நீதிமுறை இல்லையென்றால் மன்னர்களுக்கு உரிய புகழும் பெருமையும் ஒளி நிலை பெறாமல் அழியும். மகாபாரதம். தர்மயுக்தஸ்ய ராஜ்யஸ்ய யசோ வித்யோததே திவி அதர்மேனது சம்யுக்தஹ ராஜா நஷ்யதி சத்வரம். விளக்கம். எந்த ஒரு மன்னன் தர்மத்தோடு ஆட்சி புரிகிறானோ அவனது புகழானது வானுலகம் வரை ஒளிரும். ஆனால் அதர்மத்தோடு கூடிய மன்னனோ அவனது ஒளி மங்கி மிக விரைவிலேயே அழிந்து போவான். மனுஸ்மிருதி. சம்யக் பிரணீத தண்டஸ்ய யசோ ராஜ்யம் ச வர்ததே காமாத்மா து அவிநீதஸ்ய தன்மேவ நிகந்தி தம். விளக்கம். முறையாக கையாளப்படும் நீதியானது செங்கோல் ஒரு மன்னனின் புகழையும் ராஜ்யத்தையும் வளர்க்கிறது. ஆனால் அடக்கமில்லாமல் ஆசையினால் நீதி தவறினால் அந்த அநீதியே மன்னனைக் கொன்றுவிடும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 556 உள்ள
மன்னர்க்கு ஒளி என்ற சொல் சனாதன தர்மத்தின் தேஜஸ் மற்றும் ராஜ்யலக்ஷ்மி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ராஜ தேஜஸ், ராயல் ரேடியன்ஸ். சனாதன தர்மத்தில் ஒரு மன்னன் முகத்தில் தேஜஸ் இருக்க வேண்டும் என்பார்கள். இந்த ஒளி என்பது அவனது குணத்தினாலும் அவன் செய்யும் நீதியினாலும் வருவது. அநீதி இழைக்கும்போது அந்த தெய்வீக ஒளி அவனை விட்டு நீங்கிவிடும். மன்னுதல், ஸ்டெபிலிட்டி. மன்னுதல் என்பது நிலைத்திருப்பதை குறிக்கும். சனாதன தர்மத்தில் ஒரு ஆட்சி நிலை பெற வேண்டுமெனில் அதற்கு தர்மஸ்தாபனம் அவசியம். தர்மமில்லாத ஆட்சி மணல் மீது கட்டப்பட்ட கோட்டை போன்றது. ராமராஜ்ய உதாரணம். ஸ்ரீராமனின் ஆட்சி இன்றும் போற்றப்படுவதற்கு காரணம் அவனது ஒளி, புகழ். அது அவனது செங்கோன்மையால் வந்தது. ஆனால் ராவணன் பெரும் வீரனாக இருந்தும் அநீதியால் அவனது ஒளி மங்கி போனது. அக்தின்றேல் மண்ணாவாம். நீதி இல்லாத இடத்தில் மங்களம் இருக்காது. சனாதன தர்மத்தின்படி எங்கே அதர்மம் தலைதூர்க்கிறதோ அங்கே நிஸ்ரீகத்வம் உண்டாகும். குறள் 557. துளியின்மை ஞாலத்திற்கு எற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு. விளக்கம். மழை துளி இல்லாதிருத்தல் இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய துன்பத்தை தருமோ எற்றற்றே, அதுபோன்றதுதான் ஒரு மன்னன் தன் நாட்டு மக்கள் மீது கருணை, அழி காட்டாமல் ஆட்சி செய்வது. மழை இல்லையேல் பயிர்கள் வாடும், மன்னனின் அருள் இல்லையேல் மக்கள் வாடுவர். மகாபாரதம். பர்ஜன்யம் இவ பூதானி மகாராஜம் உபாசதே நாஹி ஷக்யம் வினா ராஜ்ஞா பவித்தும் பூததாரணே. விளக்கம். மன்னனே, மேகத்தை நம்பி எப்படி எல்லா உயிர்களும் வாழ்கின்றனவோ அவ்வாறே மன்னனை நம்பி மக்கள் வாழ்கின்றனர். மழையினால் பூமி தாங்கப்படுவது போல மன்னனின் கருணையினால் மட்டுமே மக்கள் சமுதாயம் தாங்கப்படுகிறது. கருணையற்ற மன்னன் நீரற்ற மேகத்திற்குச் சமம். மனுஸ்மிருதி. யதா இந்திரஹ அர்க்க யம இந்திராணாம் மாத்ராஹ் நிர்ஹ்ருத்ய சாஸ்வதீஹ் வர்ஷதி யதா இந்திரஹ ததா தர்மம் பிரவர்ஷயேத். விளக்கம். இந்திரன் எப்படி 4 மாதங்கள் மழையை பொழிந்து உலகிற்கு உயிர் ஊட்டுகிறானோ அதுபோல மன்னன் தன் குடிமக்கள் மீது நன்மைகளையும் கருணையையும் மழையாக பொழிய வேண்டும். மழையற்ற காலம் பஞ்சத்தை தருவது போல அருளற்ற மன்னனின் காலம் மக்களின் ஆன்ம பஞ்சத்திற்கு, அதாவது வறுமைக்கும் துன்பத்திற்கும் வழிவகுக்கும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 557 உள்ள அழியின்மை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாத்சல்யம் மற்றும் பூத தயா ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அமிர்த தாரா, நர்ச்சரிங் கிரேஸ். சனாதன தர்மத்தில் இறைவனின் கருணை அமிர்த மழை எனப்படுகிறது. மன்னன் இறைவனின் பிரதிநிதி என்பதால் அவனது கருணையே மக்களை காக்கும் நீர். மழை இல்லையேல் நிலம் பிளக்கும், கருணை இல்லையேல் மக்களின் இதயம் பிளக்கும். அழி, கம்பேஷன் as a pillar. சனாதன தர்மத்தின் 4 தூண்களில் தவம், தூய்மை, கருணை, உண்மை இல் கருணை, தயா மிக முக்கியமானது. தண்டனை கொடுக்கும்போது கூட அதில் அருள் கலந்திருக்க வேண்டும். வெறும் சத்தத்தால் மட்டும் ஆளுபவன் யமன் ஆவான். அருளோடு ஆளுபவனே இந்திரன், அதாவது மன்னன் ஆவான். ஞாலத்திற்கு எற்று, குளோபல் சஃபரிங். ஒரு நாட்டில் மழை பொய்த்தால் அந்த நாடு மட்டும் பாதிக்கப்படும். ஆனால் ஒரு மன்னன் அருளற்று இருந்தால் அது அந்த நாட்டின் ஒட்டுமொத்த தர்மத்தையே பாதிக்கும். பரஸ்பர தர்மம். மழை பூமிக்குத் தரும் கைமாறற்ற உதவியைப் போல மன்னன் மக்களிடமிருந்து எதையும் எதிர்பாராமல் தன் அருளை வழங்க வேண்டும். குறள் 558. இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோட்கீழ்ப்படின். விளக்கம். நீதிமுறைப்படி ஆட்சி செய்யாத ஒரு கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்சியின் கீழ் ஒருவன் வாழ்ந்தால் அவனிடம் செல்வம் இருப்பது, உடைமை, வறுமையைக் காட்டிலும் மிகுந்த துன்பத்தைத் தரும். ஏனெனில் அந்த செல்வம் எப்போது பறிக்கப்படுமோ, எப்போது உயிருக்கு ஆபத்து வருமோ என்ற அச்சமே அவனை அழிக்கும். மகாபாரதம். அதார்மிகே ச நிருபதௌ பிரஜாஹ சர்வாஹ பயே ஸ்திதாக ந ஸ்ரீஹ் திஷ்டதி தத்ரயேவ எத்ர நியாயோ ந வித்யதே. விளக்கம். தர்மமில்லாத மன்னனின் கீழ் வாழும் மக்கள் எப்போதும் பயத்திலேயே இருப்பார்கள்.
நீதி எங்கே இல்லையோ அங்கே செல்வம் நிலைத்திருக்காது. அநீதியானவனின் கீழ் செல்வம் இருப்பது புலியின் கையில் சிக்கிய ஆட்டை போன்றது. மனுஸ்மிருதி. எத்ர ஷ்யாமோ லோஹிதாக்ஷோ தண்டக சரதி பாபக பிரஜாக தத்ர ந முஹ்யந்தி யதி நேதா சுபஷ்யதி. விளக்கம். எங்கே அரசன் நேர்மையாக இல்லையோ அங்கே தண்டம் தவறாக பயன்படுத்தப்படும். அத்தகைய சூழலில் ஒருவன் தன் உடைமைகளை காக்க முடியாது. திருடர்களால் ஏற்படும் பயத்தை விட கொடுங்கோல் அரசனால் ஏற்படும் பயம் கொடியது. அது ஒருவனின் நிம்மதியை பறிக்கும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 558 உள்ள இன்மையின் இன்னாது உடைமை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அபயம், அதாவது ஃபியர்லெஸ்னஸ் மற்றும் அர்த்த தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அபயதானம், கிஃப்ட் ஆஃப் ஃபியர்லெஸ்னஸ். சனாதன தர்மத்தில் ஒரு மன்னன் தன் குடிமக்களுக்கு வழங்க வேண்டிய முதல் தானம் அபயம். அநீதியான ஆட்சியில் செல்வம் இருந்தால் அதுவே மன்னனின் கண்ணை உறுத்தும். பேராசை. வறுமையில் இருப்பவனை விட செல்வந்தனே அதிக துன்புறுத்தலுக்கு ஆளாவான். அநியாய வித்தம், அன்ஜஸ்ட் வெல்த். தர்மம் இல்லாத ஆட்சியில் சேர்க்கப்படும் செல்வம் அசுர செல்வம். அது அமைதியை தராது. சனாதன தர்மத்தின்படி ஒருவன் நிம்மதியாக உண்ணவும் உறங்கவும் முடியாத செல்வம் அவனுக்கு சுமையே அன்றி சுகமல்ல. அராஜகம், அனார்கி ஆர் டிரனி. அராஜகமான சூழலில் வலிமை உள்ளவன் எளியவனின் பொருளை பறிப்பான். மன்னனே அப்படி செய்யும்போது உடைமை என்பது ஒரு சாபமாக மாறுகிறது. இதையே வள்ளுவர் வறுமையை விட கொடியது என்கிறார். குறள் 559. முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல். விளக்கம். ஒரு நாட்டு மன்னன் நீதிமுறை தவறி, அதாவது முறைகோடி ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழையும் தவறிப்போகும், அதாவது உரைகோடி. மேகங்கள் தகுந்த காலத்தில் மழையை பெய்யாது. அதாவது ஆட்சியாளனின் அநீதி இயற்கையின் சமநிலையை பாதிக்கும். மகாபாரதம். ராஜா காலஸ்ய காரணம் இத்யேவம் மே ந சம்சயः அதர்மே வர்த்தமானே து ராஜா பவதி துர்கதிஹி. விளக்கம். காலச்சக்கரத்தின் மாற்றங்களுக்கு, அதாவது மழை, வளம், பஞ்சம், மன்னனே காரணம் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. மன்னன் அதர்ம வழியில் சென்றால் வானம் மழையை நிறுத்திவிடும், பூமி விளைச்சலை தராது. மன்னனின் பாவமே நாட்டை பஞ்சத்தில் தள்ளும். மனுஸ்மிருதி. இந்திரவிரதம் ஹி நிருபதிஹி அபராத வசாத த்யஜேத் அவர்ஷணம் ததா ராஷ்ட்ரே பிரஜாம் பீடயதி த்ருவம். விளக்கம். மன்னன் இந்திரனைப் போல தர்ம மழையை பொழிய வேண்டும். அவன் தன் நீதியிலிருந்து விலகினால், அதாவது அபராத வசாத, அந்த தண்டனையாக நாட்டில் மழை பொய்த்து மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாவார்கள். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 559 உள்ள முறைகோடி உரைகோடி என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் ரிதம் மற்றும் யக்ஞ பாவனை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ரிதம், பிரபஞ்ச ஒழுங்கு. சனாதன தர்மத்தில் ரிதம் என்பது பிரபஞ்ச ஒழுங்கு. மனிதர்களின் தார்மீக செயல்களே மழையை தீர்மானிக்கின்றன. ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த தர்மத்திற்கு பொறுப்பான மன்னன் நீதி தவறும்போது அந்த தார்மீக குறைபாடு இயற்கையின் ஒழுங்கை சிதைக்கிறது. யக்ஞோ வை விஷ்ணுஹு. ஒரு மன்னனின் நேர்மையான ஆட்சி என்பது ஒரு யக்ஞம், அதாவது யாகம். பகவத்கீதையின்படி யக்ஞாத் பவதி பர்ஜன்யக. யாகத்தால் மழை பொழியும். மன்னன் நீதி தவறினால் அந்த யாகம் நின்று போகிறது. அதனால் மழையும் நின்று போகிறது. பிராயச்சித்தம். இதிகாசங்களில் ஒரு நாட்டில் மழை பொய்த்தால் மன்னன் தான் செய்த தவறுகளை ஆராய்ந்து அதற்கு பிராயச்சித்தம் செய்வதை காண்கிறோம். உதாரணம், ரோமபாத மன்னன் கதை. உரைகோடி, இர்ராட்டிக் ரெயின்ஃபால். மழை பெய்யாமல் போவது மட்டுமல்ல, முறையற்ற காலத்தில் பெய்து அழிப்பதும் கொடுங்கோல் ஆட்சியின் விளைவாகவே சனாதன தர்மத்தில் கருதப்படுகிறது. குறள் 560. ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். விளக்கம்.
மக்களைக் காக்க வேண்டிய மன்னன் காவலன் நீதியோடு அவர்களைக் காக்கத் தவறினால் காவான் எனின் அந்த நாட்டில் பசுக்கள் பால் தருவதாகிய பயன் குறையும் பயன் குன்றும். ஓதுதல் உள்ளிட்ட 6 தொழில்களையுடைய அந்தணர்கள் தங்களின் வேதாகம நூல்களை மறந்துவிடுவர், நூல் மறப்பர். மகாபாரதம். மஜ்ஜேதேத த்ரயீ தண்டநீதௌ ஹதாயாம் சர்வே தர்மாः பிரக்ஷயேயுः விவ்ருதாः சர்வே தர்மாः ராஜதர்ம பிரதிஷ்டாः சர்வே தியாகாः ராஜதர்ம பிரதிஷ்டாः. விளக்கம். அரசனின் நீதி தண்டநீதி அழிந்தால் 3 வேதங்களும் அழிந்து போகும், எல்லா தர்மங்களும் சிதைந்துவிடும். சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரின் தர்மங்களும் தியாகங்களும் அரச தர்மத்தையே ஆதாரமாகக் கொண்டுள்ளன. அரசன் காக்கத் தவறினால் யாகங்களும் பசுக்களும் வேதங்களும் தற்காப்பை இழக்கும். மனுஸ்மிருதி. அப்ரணீதக து ராஜேன தண்டக் சுமஹத்தேஜசா அதர்ம அபேதம் நிருபம் ஹந்தி ச பாந்தவம் அவலம்பிதம். விளக்கம். அரசன் முறையாக பாதுகாக்கத் தவறினால் அந்த நாட்டில் உள்ள புண்ணிய காரியங்கள் தடைபடும். அந்தணர்கள் தங்கள் நித்திய கர்மங்களை செய்ய அஞ்சுவர். பசுக்கள் மேய்ச்சலுக்கு செல்ல முடியாமல் வதங்கும். அரசனின் அநீதி அந்த நாட்டின் வாழ்வாதாரமான பசுக்களையும் ஞான ஆதாரமான வேதங்களையும் ஒரு சேர பாதிக்கும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 560 உள்ள ஆபயன் மற்றும் அறுதொழிலோர் என்ற சொற்கள் சனாதன தர்மத்தின் கோ பிராமண பிரதிபாலனம் என்ற கொள்கையுடன் பின்வருமாறு இணைகிறது. கோ பிராமண ஹிதாய ச வெல்ஃபேர் ஆஃப் கவுஸ் அண்ட் சேஜஸ். சனாதன தர்மத்தில் ஒரு நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டுமானால் பசுக்களும் பொருளாதார வளம் அந்தணர்களும் ஞான வளம் காக்கப்பட வேண்டும் என்பது அடிப்படை. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச என்ற பிரார்த்தனையே இதனை உறுதிப்படுத்துகிறது. பயன் குன்றுதல். பசுக்கள் என்பது சமுதாயத்தின் பௌதீக தேவையின் அடையாளம். அரசன் காக்காவிட்டால் தீயவர்கள் பசுக்களை திருடுவர். பசுக்களுக்கு தேவையான புல்வெளிகள் ஆக்கிரமிக்கப்படும். இதனால் பால் வளம் குன்றும். நூல் மறத்தல். அமைதியற்ற நாட்டில் கல்வி வளர முடியாது. அந்தணர்கள் பிச்சை எடுத்தோ அல்லது அநீதிக்கு அஞ்சியோ வாழ வேண்டிய நிலை வரும்போது அவர்களால் வேதங்களைக் கற்கவோ கற்பிக்கவோ முடியாது. ஞானமில்லாத நாடு இருளில் மூழ்கும். காவலன் தி புரொடெக்டர் என்ற சொல் சனாதன தர்மத்தின் கோப்தா என்ற சொல்லுக்கு இணையானது. அரசன் தன் குடிமக்களை மட்டும் காப்பவன் அல்ல, அந்த நாட்டின் நார்மீக விழுமியங்களையும் காப்பவன்.